அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அந்த காலத்துல பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்கங்க. ஏன் அத அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு அப்ப தெரியல. ஆனா இப்ப தெரியுதுங்க. ஏன் அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப தெரியுதுங்க. ஆனா ஒருத்தன் வந்து நம்ம வந்து ஒரு புள்ளி வச்சு கோலம் போடுறோம்னா, முதல் புள்ளிய வச்சுட்டு 2வது புள்ளி வைக்கிறப்போ கோணையா தான் போகும். நம்ம அது வந்து தண்ணி ஊத்தி அழிச்சிட்டு மறுபடியும் வேற புள்ளி வச்சு வேற கோலம் புதுசா தான் நம்ம போடுறோம். ஆனா, வாழ்க்கை அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட்டு வாழ்க்கை எப்படி கிடைக்குதோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து அத வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். முதல் வாழ்க்கையும் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இன்னொரு வாழ்க்கைய நம்ம தேடி போனோம் அப்படின்னா, அதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வாழ்க்கையில என்ன கிடைச்சதோ, அத விட பல மடங்கு ஏமாற்றங்கள் தான் செகண்ட் லைஃப்லயும் நமக்கு கிடைக்கும்ன்றது அனுபவத்த வந்து கண்டிப்பா நான் வந்து உணர்ந்துட்டேன். நம்ம முதல் வாழ்க்கையில என்ன கஷ்டம், எந்த பிரச்சனை, என்ன சந்தோஷம் கிடைச்சதோ, அந்த சந்தோஷம் தான் செகண்ட் லைஃப்லயும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது வந்து செகண்ட் லைஃப் கஷ்டமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, துயரமா இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை நம்பளோட முடிஞ்சிருச்சு. நமக்கு அடுத்த தலைமுறையா போறது வந்து நம்ம புள்ளைங்க. நம்ம புள்ளைங்க வாழ்க்கைக்காக நெனச்சு நம்ம ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பண்ணிக்க நெனைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பண்ணிக்கிட்டவங்களா இருக்கட்டும், ஓகேவா? இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சத நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. நம்மள பத்தி எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். அதே மாரி அவங்க சைட்ல இருந்து அவங்கள பத்தி நம்மகிட்ட எல்லாமே ஷேர் பண்றவங்களா இருக்கணும். ஸோ நம்ம விஷயத்துல நம்ம சைட்ல இருந்து எதனா ஒண்ணு நம்ப மறைச்சிருக்கலாம். ஸோ அத மறைச்சா ஏன் மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் வந்து அந்த சைட்ல உள்ளவங்க யோசிக்கணும். அத யோசிக்க அவங்களுக்கு தவறிட்டா அத வந்து வார்த்தையே வந்து வித்தியாசமா விட்டாங்கன்னா, அது நம்ம வந்துட்டு என் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து அவங்க கிட்ட உண்மையா இருக்கணும். அவங்க நம்ம கிட்ட உண்மையா இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனாலும் அதையும் தாண்டி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி, ஒரு விஷயத்த மட்டும் அவங்க ஷேர் பண்ணல அப்படின்னா, அதுக்கான பின் விளைவுகள் என்னன்னு நமக்கு தான் தெரியும். அத சொன்னா அந்த பிரச்சனை எப்படி வரும்? அது எதனால வரும்? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். அத யோசிச்சு கூட சொல்லாம இருக்கலாம் சில பேரு. ஸோ நானா இருக்கட்டும், இல்ல நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா இனிமேல் அந்த மாரி இருக்க வேண்டாம். எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அது வந்து நம்ம பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை வரதுக்கு, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா, அத அவங்க யோசிப்பாங்க இல்லையா? நான் அப்படிதாங்க எல்லாமே ஷேர் பண்ணுவேங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கல. அது என்னோட மிஸ்டேக் தான். ஓகேவா? நான் இல்லன்னு சொல்லல. அது என்னோட மிஸ்டேக் தான். பட் அத சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அதுக்கான வழி என்னன்றது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரியா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வாழ்க்கை தான் நமக்கு வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் லைஃப் நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு துணை வேணும். நமக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனா அத யோசிச்சு